ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பேச ராகவே கேதவே நமக. ஓம் முருக சரவண புகாய நமக. உங்களுக்கு எங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல என்ன பாக்குறோம்னா 2025 பிப்ரவரி மாதம் மீன ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். இந்த பிப்ரவரி மாதத்துல கிரகங்கள் எது மாறி இருக்கு, எது எந்த நிலையில இருக்கு, இதனால என்ன பலன்கள் மாறுது அப்படிங்கிறதையும், மீன ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்குமான பிப்ரவரி மாதத்திற்கான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும், சந்திராசிரமங்கள் எது அப்படிங்கிறதையும், எந்த தெய்வத்தை நம்ம வணங்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். முதல்ல ராசி பலன் பார்க்கலாம். மீன ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் மகிழ்ச்சியும் இருக்கு, அதே சமயம் எச்சரிக்கையும் இருக்கு. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஏன்னா உங்க ராசிக்கும் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் இந்த மாசம் வக்ரம் நிவர்த்தியாகி உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்காரு. குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல பலனை நமக்கு வாரி வழங்காது. அதனால குழந்தைகளால எந்த ஒரு குழந்தைகள் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி இது எல்லாமே அவ்வளவு சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான 2ங்கிறது தனபாக்கு குடும்பஸ்தானம், 9ங்கிறது பாக்கியஸ்தானம். அப்ப தன பாக்கியாதிபதியான செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்காரு. இது ஒண்ணுதான் மீன ராசிக்காரங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஃபேவரா இருக்கு. அப்ப சகோதரர்கள் மூலமா வீடு வாங்கி விற்கிறது, இரும்பு தொழில் செய்யறவங்க, வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு மாதம். அதே சமயம் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை ராசியினுடைய 7, 9, 11 ஆகிய 3 ஸ்தானங்களுக்கு விழுறதுனால மனைவியினுடைய உடல் ஆரோக்கியம், தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம், லாபஸ்தானம் இது எல்லாமே நமக்கு சிறப்படையுது. சரி, ஆனா நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது உங்க ராசிக்கு 3, 8 என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் ஆயுள் ஸ்தானம், கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு என்று திடீர் அதிர்ஷ்டங்கள் என்று குறிக்கக்கூடிய 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் உங்க ராசியில உச்சம் அடைகிறார். சுக்கிர பகவான் உச்சம் அடைஞ்சா நிறைய செல்வத்தை வாரி கொடுப்பார். சுக்கிர யால எடுத்தோடனே சொல்லுவாங்க, அவனுக்கு என்ன சுக்கிர தசை அப்படிம்பாங்க. அது தசை வந்தாதான். இப்ப இந்த சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் 3ஆம் அதிபதியாகவும் 3, 8 என்று குறிக்கக்கூடிய மாரக ஸ்தானாதிபதியாக வர்றதுனால உங்க ராசியில உச்சமுடையதுனால உடல்நிலையில நீங்க ரொம்ப ரொம்ப கவனத்தை அதிகமா எடுத்துக்கணும். உங்க ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்குமான சுகஸ்தானத்திற்கும் கலசரஸ்தானம், வியாபாரம், கூட்டு தொழில் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுகஸ்தானத்திற்கும் 7ஆம் இடத்திற்கு அதிபதியான புதன் பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல 11, 2 வரைக்கும் இருக்கு. அப்ப லாபஸ்தானத்துல சுகஸ்தானாதிபதி இருக்கிறது நமக்கு வண்டி வாகன யோகங்களை கொடுக்கும். காலி நிலங்கள் வாங்குறது விற்கிறது இதெல்லாம் யோகங்களை கொடுக்கலாம். ஆனாலும் உங்க ராசியினுடைய 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ரண ருண ரோக சத்ரு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல 12, 2, 25 வரைக்கும் இருக்கிறார். ஆக சத்ரு ஸ்தானாதிபதியோட லாபஸ்தானாதிபதியும் இருக்கிறப்ப அது உங்களுக்கு சத்ருவை தான் அதிகப்படுத்தி கொடுக்கும். நமக்கு எவ்வளவு லாபம் வருதோ அந்த அளவுக்கு நமக்கு எதிரிகளும் உருவாகிட்டு இருக்கிறாங்கன்னு. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா 12ஆம் தேதிக்கு மேல உங்க ராசியினுடைய 6ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சூரியன் புதனும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாங்க. ஏற்கனவே 12ஆம் இடத்துல 12ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான்
ஆட்சி மூலத்திரிகோணம் இருக்காரு. அந்த இடத்துல இப்ப சூரியனும் புதனும் 4-7க்கு உண்டானவங்க வர்றாங்க. 6ஆம் இடத்திற்கும் 4-7க்கும் 6ஆம் இடத்திற்கும் உண்டான புதனும் சூரியனும் அங்க வர்றாங்க. அப்ப மருத்துவ செலவுகள் அதிகமாகும். காலி நிலம் விற்காம இருந்ததுன்னா நீங்க இப்ப விற்கிறதுக்கு உண்டான அருமையான காலகட்டம். ஏன்னா புதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. நீங்க விற்கிறதுனா வித்தரலாம். தந்தைக்கு மருத்துவ செலவுகள் கண்டிப்பா இருக்கும். தொலைதூர வெளிநாடு வெளியூர் போறவங்க முயற்சி பண்றவங்களுக்கு 6ஆம் இடத்ததிபதி 12ல இருக்கிறதுனால உங்களுக்கு வேலைக்காக முயற்சி பண்றவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இப்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இருந்தாலும் இந்த மாசம் உங்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையான ஒரு மாதம் தான். ஏன்னா 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பத்துல கொஞ்சம் ஒற்றுமை குறைவும், சகோதரிகளால பிரச்சனையும், தந்தையினால பிரச்சனையும், இந்த மாதிரி வாய்ப்புகள் எல்லாம் அதிகமா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அடுத்தது உங்க ராசிக்கு, உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கான பிப்ரவரி மாதத்துக்கான சுபநாள் ஏது, அசுப நாள் ஏது, யோக நாள் ஏது அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்கோம். சந்திராசம் தினங்களையும் கீழே கொடுத்துருக்கோம். இது எதுக்கு இந்த சுபநாள் அசுப நாள் அப்படின்னா, நம்ம எடுத்து வைக்கக்கூடிய முதலடி கரெக்டா இருந்தா தான் நம்ம அந்த செயல் நம்மளை ஈஸியா முடிக்க முடியும். அப்போ நமக்கு பொதுவா இருக்கக்கூடிய பலன்களை விட நமக்கு இந்த நாள் நல்லா இருக்கா அப்படின்னு நீங்க ஒவ்வொரு செயலை செய்யறப்பையும் அதை எடுத்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில தோல்விகள் அப்படிங்கிறத நீங்க ஈஸியா தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சம் அடைவதற்கான ஒரு வழிகாட்டியா அதை கொடுத்துருக்கிறோம். அதே மாதிரி நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. விநாயகர் வழிபாடும், சூரிய பகவானுடைய வழிபாடும், சிவன் வழிபாடும் உங்களுக்கு ரொம்ப இந்த மாதம் உங்களுடைய தடைகளை நீக்கி வளர்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டோட ஊனமுற்றவங்களுக்கும், ஏழை குழந்தைகளுக்கும், வயதானவர்களுக்கும் உதவி செய்யறது உங்களுடைய பிரச்சனைகளை குறைச்சு உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசமா அமையும். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.